அன்பர்களே, நண்பர்களே, உங்களின் பாகம். இந்த வருஷ பலன் நிகழ்ச்சியில இன்னைக்கு துளாராசியை பத்தி பார்க்கணும். துளாராசியினோட உருவம் எப்படின்னா, கண்களை கட்டிக்கொண்டு ஒரு கையில தராசு ஏந்தி நிற்கும் பெண். அதுதான் இந்த துளாராசியினோட சிம்பல். இப்போ நீதிமன்றத்துல கூட அதை தான் சிம்பலா வச்சிருக்கிறாங்க. அதாவது பெரும்பாலும் வியாபார நிறுவனங்களிலோ காணப்படுவதுதான் அந்த தராஸ். அதனால துளாராசிக்காரங்கள் வியாபார தந்திரம் உடையவர்கள் என்றும், எதையும் சீர்தூக்கி பார்த்து திறம்பட செயல்படக்கூடியவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. காரணம் அதுதான், அந்த தராசு தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடுநிலை தவற மாட்டார்கள். அது துளாராசியின் முக்கிய அம்சம். இப்போ துளாராசி இந்த வருஷம் இன்னும் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி 3-4 மாசம் என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்று பார்க்கலாம். அதாவது துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா. 4-5 கூடியவர், 5 கூடியவர் ஆட்சி பற்றி இருந்தா கூட அந்த சனிங்கும் போது எப்படின்னா, நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர்களின் மாறுபட்ட மனப்போக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவங்க அவங்க சொல்லுக்கெல்லாம் நீங்க ஒத்துதல்னு நினைப்பாங்க. அதனால உங்க மத்தியில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. குடும்பத்துல சின்ன சின்ன தகராறு வர்றதுனால மனசுல கொஞ்சம் உற்சாகம் கம்மியா இருந்துகிட்டு இருக்குது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங் பண்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். பெரிய லாஸ் வருதுன்னு சொல்ல முடியாது, மிகுதியான லாபம்னு சொல்ல முடியாது. ஸோ உஷாராக நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்துல சில சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனைவி மக்கள் உதவி செய்பவர்களாகவும் மகிழ்ச்சி அளிப்பவர்களாகவும் இருப்பார்கள். நிதானத்துடன் நடந்து கொண்டால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இனி வரப்போவது இல்லை. சோ மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். இந்த குருங்கிறது 8ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பணச்செலவு அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அம்சம். அந்த குரு பணச்செலவை கொடுப்பவராக இருந்தால் கூட 5ஆம் பார்வையாய் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால அந்த செலவுகள் சுப செலவுகளாகவே நடக்கின்ற போகின்றன. தேவையான அளவு பணப்புழக்கமும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதும் நிகழும். கொடுத்த வாக்குறுதி எப்படி பண்ணாலும் காப்பாற்றிடுங்க. புதிய வீடு, வாகனம், தொழிலில் மாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவை கூட உண்டாக கூட வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. வண்டி வாகனங்களை கொஞ்சம் மெதுவாக ஓட்டவும். வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வணங்கி வர எல்லாம் நல்லதே நடக்கும். சொல்லுவாங்க இல்லையா, குரு பார்க்க கோடி பிரச்சனையா இருந்தா கூட கோடி தோஷமாகனா கூட தீர்ந்துவிடும். அதனால குருவை பற்றி எந்த விதமான பயப்படவும் வேண்டாம். சனி, குரு ரெண்டுமே ஓரளவு நல்ல பலன்களை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அடுத்து ராகு இந்த துளாராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியே கிடைக்கும். வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பார்கள். ஆடல், பாடல், கேளிக்கைகளில் மனம் ஈடுபடும். குடும்பத்துல எல்லாரும் ஓரளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். மனைவி மக்கள் ஆதரவாய் இவங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார்கள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிகரமாக நடக்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. இந்த கேது பகவான் மாத்திரம் வீண் தொல்லைகளையும் வீண் அலைச்சல்களும் வேளா வேலைக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறார். மருத்துவ செலவு அதிகரிக்கும். அதே சமயத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமானை வணங்கி வர தொழிலில் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. நண்பர்கள், உறவினர்களை முழுவதுமாக நம்ப வேண்டாம். அவங்க கிட்ட ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி ஓரளவு நல்ல பலன்களே நடக்க பெறுகின்றன. அக்டோபர் 17 வரை எப்படின்னா, இப்போ அக்டோபர் 17ஆம் தேதி வரை பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டு இருக்கு. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் சப்போர்ட்டிவாக இருந்தால் கூட கூட வேலை பார்க்குற இவங்க டிஸ்பேச்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்க சிப்பந்திகள் கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு இருக்கிறாங்க. பிரயாணத்தினால் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகின்றது. அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 15 வரை உள்ள காலகட்டத்தில் கோபம் அடிக்கடி வருது. அந்த கோபத்தை குறைச்சிட்டு இருக்காங்க.
அந்த கோபத்தினால உறவினர்களை கூட பகித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. உடம்புல வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இளநீர், மோர் ஆகியவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு வாக்குறுதி எல்லாம் யாருக்கும் கொடுத்துறாங்க, காப்பாற்ற முடியாமல் போய்விடும். நவம்பர் 16 இருந்து டிசம்பர் 15 வரை உள்ள காலகட்டத்தில் வீண் அலைச்சலுக்கு பிறகுதான் காரியம் கைகூடுகிறது. மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ட்ரேடிங்கில் கொஞ்சம் உஷாரா நடந்துக்கோங்க. வேற பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 13 வரை உள்ள காலகட்டத்தில் மன நிம்மதி உண்டாகின்றன. கவலைகள்லாம் குறைகிறது. எதிர்பாராத வகையில் பணம் வந்து சேருகின்றது. குடும்பத்துல வந்து நல்ல காரியங்கள் நடைபெறுகின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. உத்தியோக உயர்வு அல்லது உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக நடைபெறும். இப்போ இந்த துளாராசி வந்து ஜெனரலா சொல்லியிருக்கிறோம் இல்லையா, துளாராசி உள்ள பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இப்போ அதை பத்தி சொல்லணும் இல்லையா? அப்படின்னா நமக்கு வந்து பெண் ரசிகர்கள் வந்து குறைவா இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேச மாட்டோம்னு சொல்றதுனால. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் அதுல உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்க அதை பத்தி சொல்லிடலாம். துளாராசியில் உள்ள பெண்கள் ஸ்திரமான குணமுடையவர்கள். சில நேரம் சோம்பேறிகளாக கூட இருக்கக்கூடும். நண்பர்கள் வந்து குறைவு, ஜாஸ்தி ஆள்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிட மாட்டாங்க. பெருமை உடையவர். அதே சமயத்துல கொஞ்சம் செருக்கு, கர்வம், நம்மளால தான் முடியுங்கிற மாதிரி செருக்கும் இருக்கும். எதிலும் அதிருப்தி உண்டாகக்கூடும். எதையும் அவங்களை திருப்தி பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதே சமயத்துல பக்தி மார்க்கத்தில் புத்தியை செலுத்துவார்கள். இரக்க குணம், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துவார்கள். நல்ல பிள்ளைகள். அதே சமயத்துல வந்து இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை கூட நற்பண்புகளோடு பிறக்கும். சமூகத்துல வந்து ஒரு அந்தஸ்து உடையவராக விளங்குவார். சுத்தமாக இருப்பார். வாழ்க்கைக்கு தேவையானவை எல்லாமே பண்டல்ஸ் எல்லாமே கிடைத்துவிடும். பொருட்களை வாங்குவதிலும் விற்பதிலும் சாமர்த்தியமாக இருப்பது இவரது தனித்தன்மை. வாழ்க்கையின் 2வது பகுதியில் நிறைய செல்வமும் அந்தஸ்தும் பெறுவார். நண்பர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பாலு.